Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் 2 வாசகங்களும் நாம் ஆண்டவருடைய பார்வையில் நற்சான்று பெறுகின்றவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. தவறு செய்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய தண்டனையும், நல்லது செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீரும் நமக்கு திண்ணமாய் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பலியிலே நாம் இணைவோம். இறைவனிடத்தில் கேட்கிற துணை வேண்டுதலும் ஆசீரும் கிடைப்பதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள், குற்றங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னரைக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு.
பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கிறார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலைவியை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, எளியோரை மறந்துவிடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றே? தொல்லை மிக நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றே? பொல்லாத்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றன. அவர்கள் வகுந்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லாத்தம் தீய நாட்டங்கள தற்பெருமை கொள்கின்றன. பேராசையுடையோர் ஆண்டவரை படித்து புறக்கணிக்கின்றன. பொல்லா செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடா. அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றன. சோதரியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றன. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர்கள் தம்மை உம்மிடம்
மறந்து விடாதேயும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடியும். அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான கேசி வலையொலி உறவுகளே, இன்றைய நாளில், இன்றைய சூழலில் ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற இறை வார்த்தை பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பர்களே, பொதுவாகவே நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும், நாம் பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களுமே தரமானதாய் நீண்ட நெடும் காலத்திற்கு நமக்கு பயன் கொடுப்பதாய் அமைய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆசையாக இருக்கிறது. உதாரணமாக பார்க்கிறோம், ஒருவேளை நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ நாம் திருமணத்திற்கு வரம் பார்க்கிறோம் என்று சொன்னால், மகனை குறித்து மகளை குறித்து விசாரிப்போம். இந்த மகன் எப்படிப்பட்டவன்? ஒழுக்கமானவனாம், குடும்பத்தின் பொறுப்புகளை முறையாக கவனிப்பவராம், மது பழக்கமும் புகைப்பழக்கமும் இல்லாமல் இருக்கிறாரென சொல்லி அந்த மகனை குறித்து நாம் விசாரிப்போம். அதுபோல் மணப்பெண்ணை குறித்து கூட இந்த பெண் குடும்பத்திற்கு வருகிற பொழுது இந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பவளாக, தன்னுடைய மாமனாரை மாமியாரை இன்னொரு தகப்பனாக தாயாக பார்க்கக்கூடியவளா என சொல்லி விசாரிப்போம். அதுவும் கடந்து அவர்களுடைய குடும்ப பின்புலத்தை விசாரிப்போம். இந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த ஊரிலே அவர்களுக்கான நல்ல பெயர் எப்படி இருக்கிறது, அவர்கள் ஆலயம் செல்பவர்களாம், வீண் பம்பு செய்யாமல் அமைதியோடு வாழ்கின்றவர்களாம், உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாம், பிறருடைய உணர்வுகளை எல்லாம் மதித்து அதற்கேற்றபடி வாழ்வுகளான சொல்லி நாம் அந்த மணமகன் மணமகளை கடந்து அந்த குடும்பத்தையும் விசாரிப்போம். நற்சான்று யாருக்கு இருக்கிறதோ, யாரை அந்த சமூகம், அவர்கள் வாழ்கின்ற ஊர், இது நல்ல குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நம்ம நம்பி நம்முடைய மகனை மகளை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்களோ, நாம் அவங்க நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க ஆசைப்படுவோம்.
அதுபோல தான் நம்முடைய மருமகனாகட்டும் மருமகளாகட்டும், இந்த பொண்ணு இந்த பையன் வீட்டுக்கு வந்தால் உண்மையில் நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் என சூழ்ந்திருக்கிறவர்களெல்லாம் நற்சான்று கொடுக்கிற பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிதானே? இது மாதிரி நற்சான்று என்பது எல்லா இடங்களிலுமே. ஒரு பொருள் வாங்க போகிறோன்னு சொன்னால் இந்த பொருள் எப்படிப்பட்டது, 4 பேர்கிட்ட விசாரிப்போம். இந்த பொருளுக்கான விலை சரியானதா, இந்த பொருளை வாங்கினா இது நீண்ட காலத்திற்கு இந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்குமா, பயன்படுத்தலாமா, நடுவில் வீணாக போயிடாதா, அப்படி விசாரித்து எது சிறப்பாக இருக்குதோ, எந்த ஒரு பொருளை குறித்து, ஒரு வாகனத்தை குறித்து, பயன்படுத்துகிற குறித்து நல்ல சான்றிதழை, நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்குறாங்களோ அதை நாம் நாடி சென்று வாங்கும். இது இயல்பானது, ரொம்ப இயல்பானது. இப்படியாக நாம் நற்சான்று பெறுகின்றோமே. இந்த நற்சான்று இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம் 2 விதங்களில் அது தன்னுடைய உண்மை தன்மையை இழந்து நிற்கிறது. முதலில் பார்க்கிறோம், இது போலியானதாய் மாறி போயிருக்கு. கடந்த வாரத்தில், இந்த வாரத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம், எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு போலியான சான்றிதழை கொடுக்க முடியும். ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க ஆசை. அந்த தலைவன் காசு கொடுத்தா போதும், அவன் கெட்டவனாக இருந்தாலும், கொலை செய்திருந்தாலும், நல்ல அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இல்லாதிருந்தாலும் அவனுக்காய் கூச்சமிடுகிற, ஆரவாரம் செய்கிற ஒரு கூட்டத்தை நம்மால் கூட்ட முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை, ஒரு தலைவனை குறித்த ஒரு போலியான ஒரு பெயரை கட்டமைப்பதை நாம் நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம். எல்லாம் போலியானது. நாம் நம்முடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ ஒன்றை கொடுக்கிறோம் என சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரை அவர்கள் நமக்கு கொடுக்கிற பெயர் இருக்கிறதே, சூட்டுகின்ற பெயர் இருக்கிறதே, ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப தங்கமானவங்க, நல்ல குடும்பம்னு சொல்லி நாம் கொடுப்பதை நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் நமக்கு அதுவரை கொடுத்து வந்த அந்த ஒரு பெயரை, அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வார்கள். இது ஒருபுறம் போலியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்க்கிறோம், இந்த நற்சான்று என்பது இன்னைக்கு விளம்பரமாய், வியாபாரமாய் மாறி போயிருச்சு. இதையும் மறுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம டிவியை திறந்தோன்னு சொன்னால் எல்லாமே விளம்பரம், எல்லாமே வியாபாரம். எதை நாம் சாப்பிட வேண்டும், எதை வாங்க வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதை குறித்து விளம்பரங்கள், வியாபாரங்கள் தொடர்ந்து வருது. ஒரு போலியான கட்டமைக்கப்படுகிற பிம்பத்தை இந்த சமூகம் நமக்குள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறதுக்காகவே ரொம்ப பிடிச்ச பிரபலமான ஒரு விளையாட்டு வீரரையோ, ஒரு திரைப்பட நாயகனோ நாயகியையோ, சின்ன திரையில் நடிக்கிற ஒரு நடிகையை கொண்டு வந்து நம்மளை நம்ப வைப்பாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த நற்சான்றை அவர்கள் கொடுக்கிற பொழுது, ஆஹா இவங்களே பயன்படுத்துகிறாங்களா, அப்போ நம்ம பயன்படுத்துகிற என்னன்னு சொல்லி அவர்கள் கொடுக்கிற நற்சான்றை நாம் நமதாய் மாற்றிக்கொண்டு அது உண்மையா பொய்யா, நல்லதா நல்லதில்லையா யோசிக்கவே மாட்டோம், போய் உடனே வாங்கி கொண்டு குமிச்சிருவோம். இன்னைக்கு ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள் இருக்குது, செய்தித்தாள்கள் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் நமக்கு செய்தியை கொடுத்தன. இன்னைக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியூஸ் சேனல் இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செய்தித்தாள் இருக்கு. அவரவரை நியாயத்தை முன்னிலைப்படுத்தி இன்னொருவரை குற்றப்படுத்தி நாம் யாரை பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் உலகத்தில் உத்தமங்கன்னு சொல்லி எண்ணுகிற அளவுக்கு, நம்புகிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். இந்த நற்சான்று எல்லாம் உண்மையில் போலியானவை, காசு கொடுத்து இன்னைக்கு வாங்கப்படுது. இது உண்மையான நற்சான்று கிடையாது. அதே மாதிரி இந்த மனிதர் கொடுக்கிற நற்சான்று இருக்கிறதே, அது ஒரு காலகட்டத்தில் காலபதி ஆயிடுது. நம்முடைய கேசி வலையொலியில் நானாகட்டும் ஃபாதர் பிரிட்டோ 2 பேருமே திருப்பலி வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இருவருமே மிக விரைவில் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம். அப்போ போகிறப்ப நிறைய தகவல்களை, நிறைய ஆவணங்களை சரி செய்கிற பொழுது ஒரு ஆவணம் கேட்டாங்க, நீங்கள் போயிட்டு பிசிசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பிசிசின்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த நபர் எந்த விதமான முன் வழக்குகளும் இல்லாதவர், இவர் உங்களுடைய நாட்டிற்கு வருகிற பொழுது இவரால் அங்கே எந்த விதமான சட்ட ஒழுங்கும் ஏற்படாதுன்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு சான்றிதழை கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம். அதை நம்ம கொண்டு போயிட்டு வெளியே கொடுக்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்புகிறாங்க. ஆக அன்பர்களே, இந்த சான்றிதழை பார்க்குறோம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும், திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாங்கணும். அவங்க சொல்கிறது என்ன, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்குகிற இந்த சான்றிதழ் காலாவதி ஆயிரும். ஆக ஒவ்வொரு முறையும் நாம் நல்லவங்களா, நம்முடைய பெயர் நல்லதா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நற்சான்றிதழை மனிதர் அளவிலும் பொருள் அளவிலும் உறவளவிலும் பெறுவதற்காக முயல்கின்றோமே. இந்த நற்சான்று இன்றைய சமூகத்திலே போலியானதாய், விளம்பரப்படுத்தப்படுவதாய், வியாபாரம் உள்ளதாய், காலாவதியை மாறுகின்றதாய் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதரிடத்தில் மட்டும்தான் நாம் உண்மையான நற்சான்றிதழை பெற முடியும். ஏன்னு சொன்னால்
அவர் ஒருத்தரால் மட்டும்தான் நாம் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கின்ற நற்சான்றிதழுக்கு ஏற்ற பரிசை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னு சொன்னால் அது கடவுள் மட்டும்தான். இது திருப்பலி அப்படின்றதாலேயும் அல்லது இது மறையுறை என்பதாலேயும் கடவுளை மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக நற்சான்றிதழை கடவுளிடத்தில் பெற வேண்டும் என சொல்லவில்லை. இதற்கு நாம் நற்சான்றிதழை பெறுகிறோம். அந்த நற்சான்று நமக்கான ஒரு ஆசிரை, ஒரு பரிசை கொடுக்க வேண்டும். மனிதர் பெறுகின்ற எல்லா பரிசுகளும் எல்லா ஆதாயங்களும் ஒரு காலகட்டத்தில் தீர்ந்து போகும், முடிந்து போகும். ஆனால் கடவுள் கொடுக்கின்ற அந்த நற்சான்று மட்டும்தான் காலங்களை கடந்தும் கூட நமக்கான ஆசிரியராக இருக்கும். இன்றைக்கு நற்செய்தியில் அதை தான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் ஒரு நற்சான்றிதழை கொடுக்கிறார். என்னென்ன வார்த்தைகளை பாருங்கள். இவர் என்னுடைய ஊழியர், இவர் என்னுடைய மைந்தர், இவரை நான் தேர்ந்து கொண்டேன், என்னுடைய ஆவி இவர் மேல் நிலையாய் குடிகொண்டிருக்கிறது. இயேசுவுக்கான சான்றிதழை அந்த சமூகம் கொடுக்கவில்லை, வானக தந்தை கொடுக்கிறார். எண்ணி பார்க்கும் எப்படிப்பட்ட ஒரு சான்று. இந்த சான்றிதழை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிதாய் இறைமகன் என்பதாய் அவர் விண்ணகத்திலிருந்து மண்ணகம் இறங்கி வந்தனால கடவுள் அப்படியே சந்தோஷப்பட்டு புலாயுத படைஞ்சி தன் மகனுக்கு தூக்கி கொடுக்கல. நற்செய்தி ஆரம்பிக்கிற பார்க்குறோமே, பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒழித்தல் என்பது இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும், இந்த மனிதன் எல்லாவது போக வேண்டும் என சொல்லி ஒரு சூழல். ஆக இயேசுவை கொலை செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும் என சொல்லி அழைகிற சூழலுக்கு மத்தியில் தொடர்ந்து வாசிக்கிறோம். இயேசுவுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ இயேசு எல்லாரையும் குணமாக்கினார்ன்ற வார்த்தை. எப்படிப்பட்ட சூழலில் இயேசு தன்னுடைய பெயரை நிரூபிக்கிறார்னு பாருங்க. ஒருபுறம் கொலை செய்வதற்கான மக்கள் கூட்டம், அவரை பழிவாங்க வேண்டும், அவருக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், இந்த மண்ணிலிருந்து இந்த மனிதனை அப்புறப்படுத்த வேண்டும் என சொல்லி இயேசுவை பழிவாங்க துடிக்கிற சூழலில் தனக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கு இயேசு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவராய், குணம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் கடவுள் சொல்லுகிறார், இவர் என்னுடைய மைந்தன், ஊழியன், தேர்ந்து கொள்ளப்பட்டவன், என் ஆவிக்கு சொந்தமானவன். நண்பர்களே, நாம் கடவுளிடத்திலிருந்து நற்சான்றிதழை பெற வேண்டும் என சொன்னால் ரொம்ப எளிதாக வாங்கிட முடியாது. இன்றைக்கி ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கணும், கல்லூரியில் பிள்ளைங்களை சேர்க்கணும்னு சொன்னால் நற்சான்றிதழ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் ஒரு கேத்தலிக்கா, போயிட்டு உங்களுடைய பங்குசாமியோட லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அங்கே போய் ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் இங்கே தான் படிச்சிங்களா, ஸ்கூலுக்கு ஒரு சேர் வாங்கித்தாங்க, சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் இடம் கிடைக்கணுமா, நீங்கள் கேத்தலிக்கா, நிறைய பேர் போட்டி போடுறாங்க, நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஆளாக பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் போகிறப்பே ஏகப்பட்ட போலியான வார்த்தைகள். என்ன ஃபாதர், இன்னும் நீங்கள் உங்கள் ரூமில் ஏசி இல்லையா, என்ன இப்படி இருக்கீங்க, எல்லாம் ஏசி வச்சுட்டாங்க, நீங்கள் ஏசி வைக்காமல் இருக்கீங்களே, ஃபாதர் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இன்னும் இதை பயன்படுத்துகிறீங்கன்னு எவ்வளோ அட்வான்ஸாக வந்துருச்சுன்னு சொல்லி ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுவதற்காய் அப்படி கொடுக்குறப்ப போலியாய் நிறைய வார்த்தைகளை அப்படி வர்ணித்து ஜோடித்து எழுதி கொடுக்கிறவர்களும் இருக்காங்க, மறுப்பதற்கே கிடையாது. ஒன்று கொடுத்தாங்கன்னா போதும், தன் கண்களால் பார்க்காத ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் பக்கம் பக்கமாய் சான்றிதழ் எழுதி கொடுக்கிற ஊழியர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்கன்றதை மறுப்பதற்கு கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம், ஒருவேளை நீங்களும் கொடுத்துருக்கலாம். இப்படிப்பட்ட நற்சான்றிதழை கடவுளுக்கு கொடுத்துட முடியாது. கடவுளை வேளாங்கண்ணிக்கு வரேன், பூண்டிக்கு வரேன், 10,000 காசு கொடுக்குறேன், உண்டியில் தங்கம் வாங்கி போடுறேன், கடவுள் கொடுக்க மாட்டார். இயேசு முன் வச்சு நமக்கு அடையாளம் கொடுக்கிறாரு. சோதனைக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில், துன்பத்துக்கு மத்தியில் அவர் தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் குணமளித்தார், நல்லது செய்தார், பிணிகளை எல்லாம் போக்கினார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் கடவுள் நற்சான்றிதழை கொடுப்பார். பார்க்கிறோமே, எத்தனையோ பேர் இயேசுவுக்கு எதிராக இருந்தாலும் கூட கடவுள் எப்படி இயேசு உயர்த்தினார்னு பாருங்க. அவர் கொடுக்கிற நற்சான்றிதழ் எப்படிப்பட்ட தெரியுமா? பவுல் எழுதுகிறார் பாருங்களேன், எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயர்த்துகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலே தூக்கி இயேசு வச்சிடறார். இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லி எல்லா நாவுகளுமே அறிக்கையிடும்படியாக கடவுள் வைக்கிறார். எல்லாரும் அந்த இயேசுவுக்கு முன்னால் மண்டியிடும்படியாக இயேசுவை கடவுள் உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட சான்றிதழை கொடுக்கிறாரு. அதுதான் உண்மை. அன்னை மரியாதை நினச்சிருந்தா, ஐயோ இந்த ஊர் என்ன நினைக்குமே, நம்மளை நம்ம அம்மா அப்பா சரியாக வளர்க்கலன்னு சொல்லிடுமேன்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை. ஒரு நல்ல காரியத்திற்காய் கடவுள் என்னை தேடி வந்திருக்கிறாரா? அதுவும் அன்னை மரியாளுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழல், அசாதாரணமான சூழலில் கடவுளுக்கு ஏற்றதை செய்கிறாங்க. கடவுள் நற்சான்றிதழ் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். பெண்களுக்குள் பேறு பெற்றவராய், இறைவனுடைய தாயாய் உயர்த்தி வைக்கிறார். எல்லா சீடர்களுக்கும் அப்படிதான். ஒரு காலகட்டத்திலே பிரச்சனையை சந்திப்பதில் அவர்களுக்கு தயக்கம், பயம், கலக்கம், செத்து போயிடுவோமோ, நம்மளை தூக்கி சிறையில் போட்டுவாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தூக்கி போட்டாங்க. யார் என்ன நினச்சா என்ன,
யார் அடித்தா என்ன, உதச்சா என்ன, ஜெயிலில் போட்டா என்ன, யாருக்காக உள்ளே போகிறோம்? கடவுளுக்காக தானே. நம்ம நல்லவங்கன்னு சொல்லி இந்த 4 வீதிக்குள்ளே இந்த சமூகம் நம்மை அலைய வைக்கிறத விட இயேசுவுக்காய், கடவுளுக்காய், ஆவியானவருக்காய் சிறைக்கு போனால் அது நமக்கு இன்னும் மேலான பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் அன்பர்களே அவர்களை நம்மத்தியில் உயிர் உள்ளவர்களாய் அப்படியே வச்சிருக்குன்னா கடவுள் அவர்களுக்கு நற்சான்றிதழை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் காலங்களை கடந்து வாழ்வீர்கள், என் வார்த்தைக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சான்றிதழை நாம் கடவுள் கையில் வாங்கணும்னு சொன்னால் எப்படி வாழ்கிறது? ஊரை விட்டு ஓடி போயிட்டு தனியாக இல்லை. கடவுள் கொடுக்கிற சவாலும் கடவுள் கொடுக்கிற அழைப்பும் அதுதான். நாம் வாழ்கிற இடத்தில், வாழ்கிற சூழலில் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறோமா? இயேசு ஒரு எசினியர் போல தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வாழவில்லை. இயேசு ஒரு போராளியை போல குகைகளுக்கும் பதுங்கு குழியிலும் போயிட்டு வாழவில்லை. வேலோடும் அம்போடும் அவர் அந்த சமூகத்தில் வாழ்ந்தார். பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தார், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்தார். ஆனால் கடவுள் எதிர்பார்த்தபடி வாழ்ந்தார். அதனால தான் கடவுள் சான்றிதழ் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. எந்த அளவிற்கு நாம் உண்மையாய் நம்முடைய உறவுகளுக்கு இருக்கிறோம். 4 செவுத்துக்குள்ள ஒரு கணவன் எங்கே போறாரு வராரு அப்படின்றத மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு மனைவியுடைய நெருக்கமான வட்டங்கள் யார், நண்பர்கள் யார் என்பதை கணவனோடு முறையாக பகிர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் உண்மைகளை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் பிரச்சனை என்ன, குடும்பத்தில் கடன் என்ன, குடும்பத்தில் எங்கே இடம் வாங்கி வச்சுருக்காங்க, யாருக்கெல்லாம் நம்ம திரும்பி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் கனவு காண்றாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு குடும்பத்தினுடைய செல்வத்தின் எல்லை தெரியவில்லை. ஆகவே தான் பிள்ளைகள் சிறகடிச்சு கனவு காண்றாங்க. பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைங்களை எப்படியாவது போய் ஸ்கூலில் சேர்த்தணும்னு சொல்லி இருக்கிற தவிப்பும் ஆசையும், அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் உண்மையாலும் எப்படி படிக்கிறாங்க, முறையாக இருக்கிறாங்களா? ஒரு ரேங்க் கார்டை பார்க்குற, மார்க் ஷீட்டை பார்க்குற, அதில் போடுற A, B, A+, B+ன்றது அறிவு கிடையாது. நமக்குள்ளே பார்க்குறோமே, 4 செவுத்துக்குள்ளே வாழ்ந்தாலும் ஒட்டாமல் வாழ்கிற உறவுகளாக இருக்கிறோம். யாரை குறித்தும் முழுமையாக நம்மால் நற்சான்றிதழ் கொடுக்கவே முடியலை. இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. நான் பெற்ற பிள்ளையா இது, வளர வளர இது எனக்கு எதிராக போகுதுன்னு சொல்கிறோமே. குடும்பத்து 4 செவுத்துக்கு வெளியே இருக்க உறவுகளை பாருங்கள். உண்மையில் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறோம், நமக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது, எங்கே இடம் வாங்கியிருக்கோம், எப்போ வீடு கட்ட போகிறோம், எப்போ பிள்ளைகளுக்கு வண்டி வாங்க போகிறோம், எப்போ நகை வாங்க போகிறோம், யார்ட்டையும் பகிர்ந்துக்க மாட்டோம். பேருக்கு உறவு என சொல்லுவோம். ஆனால் எல்லா உறவுகளுக்கும் நபர்களுக்கு மத்தியில் ஒரு ஒட்டாத ஒரு போலித்தனம் இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் சரி, கடவுள் இந்த சூழலை தான் நம்ம அழைக்கிறாரு. இவர்களுக்கு மத்தியில் நாம் நற்சான்றிதழை பெற முயல வேண்டும். உண்மையோடு இருந்து பார்க்கணுமே. இயேசு போலித்தனத்தை வெளிப்படுத்தவே இல்லை. எல்லாரும் புகழணும், எல்லாரும் எனக்கு பின்னாடி வரணும், என்னை வாழ்த்தணும்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தையை அவர் அதிகமாய் பேசவில்லை. அவர் அவராக இருந்தார். அவருக்கு பின்னால் கூட்டம் அலைமோதியது, இறுதி நாளை தவிர. கடவுள் கொடுக்கிற சவால், நம்முடைய உறவுகளோடு எந்த அளவுக்கு நாம் நற்சான்றிதழ் பெறப்போகிறோம். இவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம்னு சொன்னால் இதை பார்க்கிற கடவுள் நமக்கான சான்றிதழை கொடுப்பார். இது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது. அதையும் சொல்லிடணும். முழுமையாய் நம்மை நாம் வெளிப்படுத்தி ஒரு உண்மையோடு உறவுகளுக்கு முன்னால் வாழ்வதென்பது சவாலானது. அந்த சவாலை இயேசு எதிர்கொண்டாரே, அந்த சவாலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையுமே இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, எதிர்ப்பு இல்லை, வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்தில் நமக்கான பரிசு என்பது ரொம்ப எளிதாக இருக்கும். பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த பிரச்சனைக்கு மத்தியில் கடவுளுக்கு உண்மையாக இருந்து பாருங்களேன், உறவுகளுக்கு உண்மையாக இருந்து பாருங்களே, அந்த இடத்துல தான் கடவுள் நமக்கு கொடுக்குற பரிசு இன்னும் ஆழமாக இருக்கும். எப்போ போட்டி அதிகமாகுதோ, போட்டியினுடைய அந்த ஒரு தன்மை ரொம்ப கனாகனம் அதிகரிக்குதோ, அப்போ தான் பரிசும் பெருசாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் யார்ட்டையும் ஒட்டாமல் உறவு இல்லாமல் நான் உண்டிய வாழ்க்கையோட தனியாக இருந்துன்னு சொன்னால், ஒரு தனித்துவ வாழ்ந்தோம்னு சொன்னால் அதில் ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, ஒரு பரிசும் இல்லை. கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பம், கடவுள் கொடுத்திருக்கிற உறவு என்பது நம்மை சவால்களோடு வாழ அழைக்கிற இந்த சூழலில், அந்த சவால்களோடு வாழுகிற பொழுதும் கூட நாம் கடவுள் திருமுன்னிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பேச்சும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், எப்படி மதிக்கிறோம், எப்படி அன்பு செய்கிறோம், எப்படி விட்டு கொடுக்குறோம், எப்படி புரணி பேசாமல் இருக்கோம், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியாக அவர் தீர்ப்பிடுவார். என் மகனே, மகளே, நீ உண்மையில் பரிசுக்குரியவன், நீ தண்டனைக்குரியவன் சொல்லி. நம்ம அரசு அலுவலகத்துக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு அதிகாரிக்கு 2 அதிகாரம் இருக்கும். ஒன்று, ஒருத்தர் நல்லவனு சொல்லலாம், கெட்டவனு சொல்லலாம். கடவுள் பாருங்கள், நற்செய்தியில் தன் மகனுக்கு நற்சான்றிதழை கொடுக்கிறார். அதே சமயத்தில் முதல் வாசகத்தில் எச்சரிக்கிறார், தப்பு செய்கிறதுக்கு முயற்சிக்கிறாயா,
தப்பு செய்வதற்கு தீச்செயல் செய்ய திட்டம் தீட்டுகிறாயா? வஞ்சித்து பறிக்க நினைக்கிறாயா? வீடுகள் மீது இச்சை கொள்ளுகிறாயா? கடவுள் இறங்கி தண்டிப்பேன்னு சொல்றார். ஆக ஒரே நபருக்குத்தான் பரிசு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு, தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இருக்கு. ஆனால் கடவுள் பெரிதாய தண்டனையை என்னாலும் மையப்படுத்துவதில்லை. அவர் கொடுக்கிற அழைப்பு எப்பொழுதுமே நல்லபடியா இருங்க, நியாயமா இருங்க, அதற்கான பரிசை கூலியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு நற்செய்தி வழியாக கடவுள் கொடுப்பார். தன்னுடைய மகன் அவருக்கு முன்னால் உண்மையோடு இருந்ததால் கடவுள் அவரை உயர்த்துகிறார். அழைத்து கொண்ட அன்னை மரியாள், அழைத்து கொண்ட எல்லா புனிதர்களும் அப்படிதான் கடவுளுக்கு முன்னால் உண்மையாக இருந்தாங்க. கடவுள் கொடுக்கிற நற்சான்று எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை, ஒரு விளம்பர வாழ்க்கையை, வியாபார வாழ்க்கையை, காலாவதியாகிற ஒரு நற்சான்றிதழை அவர்கள் உலகத்தில் நாடவில்லை. கடவுளுக்கு எது பிடிக்குமோ செஞ்சாங்க. ஆகவே தான் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க. உடலளவில் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட உணர்வளவிலே, வழிபாட்டிலே அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். நம்முடைய காலங்களை கடந்தும் அவர்கள் வாழ்வார்கள். ஆகவே கடவுள் கொடுக்கிற அழைப்பை நமதாக்குவோம். நாமும் கூட நம்முடைய உறவு வட்டத்திலே போலியாக இல்லாமல் உண்மையோடு இருக்கிற பொழுதும் நம்மை நாமே முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்தி அதன் வழியாக உலகு கொடுக்கிற நற்சான்று மட்டும் போதுமென இல்லாமல் நம் உண்மையாக இருப்பதால் பிரச்சனைகள் வருதா? பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த சவால்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது, நான் உண்மையாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறேன், என்ன புரிஞ்சிக்கல, வேதனைப்படுத்துகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிக்கிற பொழுது இவங்க கொடுக்குற கஷ்டத்தை விட கடவுள் கொடுக்குற ஆறுதல் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நான் உணர்வதில்லை. சின்ன சின்ன கஷ்டங்களை தவிர்ப்பதற்காக பல சமயங்களில் போலியாக இருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். கடவுள் கொடுக்குற இன்னைக்கு கொடுக்குற அழைப்பை நம்ம தாக்குவோமே, எனக்கு கடவுள் நற்சான்றிதழ் தரணும். அந்த சான்றிதழ் எளிதல்ல, இலவசம் அல்ல. அதை பெறுவதற்கு நான் கஷ்டப்படணும், சிரமப்படணும். மற்றவங்களுக்கு முன்னாடி எப்போவுமே உண்மையாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எதிர்ப்பு வந்தாலும் சரி, இதுதான் கடவுள் எதிர்பார்ப்பது அப்படின்னு வாழ்ந்தோன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லோரும் நம்மை முழுமையாக அறிந்து கொள்வார்கள். நம்முடைய குணம் இப்படி தான் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படியே திசை மாறுவதை நாமே உணர முடியும். ஆகவே இயேசுவை போல வாழ இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். இயேசுவோடு இருந்த கடவுள் தன் மகன் தனக்காய் உண்மையோடு இருக்கிறான்னு தெரிஞ்சப்ப கடவுளும் அவரோட கரம் கோர்த்தாரே, அதுபோல் நம்மவும் அவங்களுக்கு கடவுளுக்காக உண்மையாக இருந்தோன்னு சொன்னால் கடவுள் நம்மோடும் கரம் கோர்ப்பார். அப்படி கரம் கோர்க்கிற கடவுள் தாமே உரிய காலத்தில் நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, தொழிலை எல்லாவற்றையும் நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்கிற நற்சான்றிதழ் தான் மிக பெரியது, உயர்ந்ததை ஒழிய போலியாக நாம் பெறுகிற உலகத்தின் நற்சான்றிதழ் ஒரு நாளும் நிலைத்திருக்க போவதல்ல. அதுவே நிலைத்திருப்பதில்லை என சொன்னால் அவற்றின் வழியாக கிடைக்கிற இன்பமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதல்ல. நிலையானதை கடவுளிடத்திலிருந்து பெறுவதற்காய் முயல்வோம். ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக நீர்தாமே இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் அனைவரும் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் எம் மண்ணின் புனிதராம் புனித தேவ சகாயத்தோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றங்களை பாராமல் உம்மீதான எங்கள் நம்பிக்கையை மட்டுமே புடமிட்டு பார்த்தோம்.
நீர் வாக்களித்தபடி உம் அமைதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நாங்கள் பணி செய்கிற இடத்திலும் எங்கள் பங்கு சமூகத்திலும் திரு அவை முழுமைக்கும் நீர் நிறைவாய் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே தம் செயல்களினால் வானக தந்தையிடமிருந்து நற்சான்று பெற்றவர். திருவுடலாய் திரு ரத்தமாய் சவால்கள் சோதனைக்கு மத்தியில் இவரைப் போல நல்ல வாழ்க்கை வாழவும் வானக தந்தையிடத்திலே நற்சான்று பெறவும் நமக்குள் ஆற்றலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் குடும்பமாய் இணைந்த உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் இம்மறை நிகழ்வுகளின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் எந்நாளும் தொடர்ந்து வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னி மாதாவே, உம்மே நேசமில்லாத வாழ்க
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.